ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெற்றிகரமாக மருவத்தூர் கோயிலுக்கு கிளம்பிட்டோம். இந்த ஒரு விஷயத்த நான் சொல்லியே ஆகணும். நான் இது 6வது வருஷம் சக்தி மாலை போட்டுட்டு சக்தி மாலை இருமுடி செலுத்த போகிறது. என் பையனும் கிளம்பிட்டாரு. அது என் பையனும் 6வது வருஷம். அதுக்கப்புறம் இது வந்து ரொம்ப சக்தி உள்ள சக்தி மாலை. நான் போட்ட அத்தனை வருஷமும் எனக்கு நல்லது மட்டும்தான் நடந்திருக்கு. எல்லாருமே இதேமாரி சக்தி மாலை போட்டுட்டு இதேமாரி இருமுடி செலுத்தணும்னு நான் வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே நல்லது மட்டும்தான் நடக்கும். யார் யாருக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் கண்டிப்பாக நடக்கும். நான் இந்த 6 வருஷமாக எனக்கு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. அதாவது நல்ல மாற்றங்கள் தான் நடந்திருக்கு. சக்தி மாலை இருமுடி போட்டுட்டு போனப்போலாம் எனக்கு நல்லது மட்டுமே நடந்திருக்கு. நான் மாலைலாம் போட்டுப்பேன். என்னால் கோயிலுக்கெல்லாம் போக முடியாது. ஏமாக்காவால் தான் என்னால் கோயிலுக்கே போக முடிஞ்சுது. சக்தி மாலை போட்டுட்டு இருமுடி செலுத்த முடிஞ்சுது. அந்த ஏமாக்காக்காக வெள்ளிக்கிழமன் கூட பார்க்காம, எனக்கு மாலை போடுற அன்றைக்கி காசே கிடையாது என் கையில். ஏமாக்கா தான் வெள்ளிக்கிழமன் கூட பார்க்காம ஏடிஎம்மில் போய் 350 ரூபா காசு எடுத்துக்குது, இந்த பிரபா மாலை போடு அப்படின்னு சொன்னாங்க. அவங்க தான் ரோகிணி அக்கா கூட போகணுன்னு அமுச்சு விட்டாங்க. எனக்கு யார் கூட போகிறதுன்னு தெரியல. இவங்க கூட போகணும் ஏமாக்கா தான் பாதை காமிச்சு விட்டது. ரோகிணி அக்கா கூட தான் இத்தனை வருஷமாக 6 வருஷமாக நான் சக்தி மாலை இருமுடி செலுத்துறதுக்காக மருவத்தூர் கோயிலுக்கு போயிட்டுருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாய். எல்லோரும் சக்தி மாலை போட்டுட்டு கண்டிப்பாக மேல்மருவத்தூர் கோயிலுக்கு போகணும். பாய்.